தனது வீட்டை தீயிட்டு கொளுத்தி தங்குவதற்கும் உணவிற்கும் வழியின்றி தவிக்கவிட்டுள்ள நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி ஒருவர் கண்ணீருடன் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மூதாட்டி ஒருவர் தனது வீட்டை கொளுத்தி தங்குவதற்கு வழியின்றி விட்டுள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தார். மயிலாடுதுறை அருகே தருமபுரம் சாலை மூங்கில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மி. கணவரை இழந்த மூதாட்டியான இவர் அளித்த மனுவில் அந்த பகுதியில் சொந்தமாக தனக்கு ஒரு வீடு உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது வீடு திடீரென தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இது தற்செயலாக நடந்த விபத்து அல்ல என்றும் தனக்கு தெரிந்த சந்திரசேகர், ரஜினி, காமராஜ், கார்த்திக் ஆகிய 4 பேரும் அடிக்கடி வீட்டின் கூரை மேல் ஏறி பிரச்சனை செய்து வந்தனர். நீ குடியிருக்கும் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துவிடு என்று கூறி தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்தனர். இந்த நிலையில்தான் எனது வீடு தீக்கரையாக்கப்பட்டுள்ளது. தற்போது தங்குவதற்கு வீடும் இல்லாமல் சமைத்து சாப்பிடுவதற்கு கூட வழியில்லாமல் கடும் அவதிப்பட்டு வருகிறேன் என லக்ஷ்மி தனது மனுவில் வேதனை தெரிவித்துள்ளார். தன் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தனக்கு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என்றும் குற்றம் செய்தவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து தனக்கு வாழ்வாதார உதவி வழங்கிட வேண்டும் என்றும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். நாங்க பிள்ளை மரம் அது மறைச்சு, அதனால வீட்டுல இருக்கிற பொம்பளை மறைக்கிறாங்க. வீடு கொளுத்துனாங்க, கொல்ல லைட் எல்லாம் உடைச்சிட்டாங்க. வீடுக்கு மிச்சி எல்லாம் திருடிட்டாங்க. என்ன இடத்த கொடுத்துட்டு ஓடுங்கன்னு பெரிய பணக்காரன் வீட்டு பையன் பண்ற வேலை, பணக்காரன் பண்ற வேலை உள்ளதுக்கும் அது 10 வீடு இருக்கு. அது தனங்க எங்களை வீட்டுக்கு பணத்தை வித்துட்டு போகணும் மறைக்கிறாங்க. என்ன வீட்டையும் கொளுத்திட்டாங்க. நீங்க தான் தீர்வு பண்ணணும், எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும். நான் ஒரு விதவை, எனக்கு செய்ய நாதி கிடையாது. அதுதான் செய்யணும். எங்க அப்பாவுக்கு இந்த இடம் அப்பா பேர்ல இருக்கு, அம்மா பேர்ல இருக்கு. நாங்க பொண்ணுவோம் அவங்க இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஊரை விட்டு போகணும். அந்த பெரிய பணக்காரவனும் பெரியப்பா பணக்கார விட்டு பையனும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறது. என்ன கேட்டாக்கா அவன் முளப்பாகத்துல அவன் அந்த பையன் தான் மாத்துறான். நான் கொளுத்தலனுங்க இதுவோதான் கொளுத்துடுவோம். அது 10 வீட்டு சனங்க தான் அணைச்சிடுவோம். கொளுத்து தண்ணிக்கார் வரங்காட்டி இதுவோதான் அணைச்சிடுவோம். ரஜினி அந்த ராஜேந்திர பையன் 3 பையனும் உள்ள வந்தது. ராஜேந்திரன் வந்தாப்புல ஆனா அந்த ஊரே நின்று. ஆனா போலீஸ் போய் ரஜினி ராஜேந்திர பையன் பாருந்தம்மா விரோத 3 பையனும் வந்தானோ. அந்த ராஜேந்திரன் வந்தாப்புல மல்பாத்துல அந்த காசினுங்கிற பையனும் தான் பண்ணதானா அந்த ராஜேந்திர பையன் சொல்றாப்புல. இந்த ஊர் 10 ஊர் ஜனங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டுவோம். நான் ஒரு விதவா, என் அப்பா ஒரு வீட்டுல நான் இருக்கேன், எனக்கு உரிமை இல்லையா சொல்லுங்க. வீட்டை வித்துட்டு போகணுக்கா அந்த பணக்கார வீட்ட பையன் சொல்றான். போன் பண்றான் ரஜினிக்கு. நான் கண்ணால பார்த்தேன், ரஜினி கொளுத்துனது நான் கண்ணால பார்த்தேன். ரஜினி என்ன மறைட்டுறத என்னால தாங்க முடியல. எங்க பையன் சொல்றான் தெய்வத்துக்கிட்ட ஒப்படான்னுங்கிறான். எங்க பையன் எதுக்குமே சண்டைக்கு போட மாட்டான் அண்ணா. அதுக்காக தான் நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். கலெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நீங்க கூரை போட்டுங்கன்னா அதுல அரசே பண்ணல. அதுவா நான் வீடு போந்தானே அந்த பையன் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அடிச்சது வாலியால. காரணம் சந்திரசேகர், காமராஜ், இந்த கார்த்தி, ரஜினி இந்த 4 பேருமே தான். கார்த்திங்கிற பையன் குச்சி எடுத்துட்டு வந்தான் அடிக்கிறதுக்கு. அவங்க மாமா